ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி மேக்ஸ். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, ஆர்ஆர்பி குரூப் டி எக்ஸாம் ஜூலை லாஸ்ட் வீக் இல்லைனா ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட் வீக்குள்ள கன்ஃபார்மா எதிர்பார்க்கலாம். இதே மாதிரி எஸ்எஸ்சில இருந்து எஸ்எஸ்சி செலெக்ஷன் போஸ்ட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணி அதுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷனும் போயிட்டு இருக்கு. செலெக்ஷன் போஸ்ட் அப்ளை பண்றதுக்கு 10th 12th டிகிரி இதுல ஏதாவது ஒரு குவாலிஃபிகேஷன் இருந்தாலே நீங்க வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ செலெக்ஷன் போஸ்ட்டுக்கான எக்ஸாம் எப்போ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜூலை லாஸ்ட் வீக்ல எஸ்எஸ்சி செலெக்ஷன் போஸ்ட்டுக்கான எக்ஸாம் வந்து இருக்கும். அப்போ கரெக்டா குரூப் டிக்கும் 3 மந்த்ஸ் டைம் இருக்கு, செலெக்ஷன் போஸ்ட்டுக்கும் உங்களுக்கு 3 மந்த்ஸ் டைம் இருக்கு. இந்த 3 மந்த்ஸ்ல குரூப் டி எக்ஸாமை ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்றதுக்கு ஆல்ரெடி நம்ம ஃபைனல் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். அந்த பேட்சுக்குள்ளேயே எஸ்டர்டே இன்னொரு பேட்ச் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். அதுக்கான ஃபர்ஸ்ட் வீக் பிளானும் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதே மாதிரி இன்னைக்கு எஸ்எஸ்சி செலெக்ஷன் போஸ்ட்டுக்கான செலெக்ஷன் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த பேட்சஸ்ல இருக்க ஸ்டூடெண்ட்டுக்கு வரக்கூடிய சாட்டர்டே 9 மே 2026 ஃபர்ஸ்ட் வீக்குக்கான டெஸ்ட் இருக்கும். ஸோ இதுல சிலபஸ் எல்லாமே நீங்க கம்ப்ளீட் பண்ணிடலாம். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எல்லாமே ப்ராக்டிஸ் பண்ற மாதிரி கொடுத்துருப்போம். ஒவ்வொரு வாரமும் வீக்லி பிளான் வந்து கொடுத்துட்டு சாட்டர்டே டெஸ்ட் எழுதுற மாதிரி இருக்கும். குரூப் டிக்கு நான் அப்ளை பண்ணிட்டேன், இன்னும் படிக்கவே ஆரம்பிக்கல. சிசிஏ கேண்டிடேட் ஓப்பன்ல வரக்கூடிய ஸ்டூடெண்ட் நீங்க இந்த பேட்ச்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. எஸ்எஸ்சி செலெக்ஷன் போஸ்ட்டுக்கு இப்பதான் புதுசா நான் அப்ளை பண்ணிருக்கேன். 10th லெவல் வச்சு அப்ளை பண்ணிருக்கேன், 12th லெவல் வச்சு அப்ளை பண்ணிருக்கேன், டிகிரி லெவல் இல்ல நான் 3 லெவலுக்குமே அப்ளை பண்ணிருக்கேங்கிற ஸ்டூடெண்ட் இந்த செலெக்ஷன் போஸ்ட்டுக்கான செலெக்ஷன் பேட்ச்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பேட்சஸை நீங்க தனித்தனியா ஜாயின் பண்ணணும் அப்படிங்கக்கூடிய அவசியம் இல்ல. ஆல் இன் ஒன் கோர்ஸ்லயே எல்லா பேட்சஸுமே உங்களுக்கு செப்பரேட்டா கொடுத்து அதுலயே வீக்லி பிளான், வீக்லி டெஸ்ட் எல்லாமே ப்ரொவைட் பண்ணிடுவோம். ஆல்ரெடி இந்த நியூ பேட்ச் ஸ்டார்ட் பண்றதுனால நம்ம ஆஃபர் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தோம். இப்ப என்ன பண்ணிருக்கோம்னா எக்ஸ்ட்ரா 2 டேஸ் வந்து உங்களுக்கு டைம் கொடுத்துருக்கோம். ஓகே, ஆஃபர் வந்து எக்ஸ்ட்ரா 2 டேஸ் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்கோம். 2/5/2026 ஆஃபர் வந்து க்ளோஸ் ஆகுது. ஓகேவா? சோ 2ஆம் தேதி இன்னைக்கு நாளைக்குள்ள ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட் ஆஃபர் பிரைஸ்ல நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ரெண்டாவது அனௌன்ஸ்மெண்ட் என்ன அப்படின்னா, ஆல்ரெடி குரூப் டியோட ஃபர்ஸ்ட் வீக்கோட பிளான் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம். இன்னைக்கு எஸ்எஸ்சி செலெக்ஷன் போஸ்டோட ஃபர்ஸ்ட் வீக்கோட பிளான் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஓகே, குரூப் டியோட சிலபஸ் பார்த்தீங்கன்னா ரீசனிங், மேக்ஸ், சயின்ஸ், ஜென்ரல் அவேர்னஸ். நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், இங்க ஜென்ரல் அவேர்னஸ் செக்ஷன்ல கரண்ட் அஃபேர்ல இருந்தா உங்களுக்கு மெஜாரிட்டியான கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. 20 கொஸ்டின் ஜென்ரல் அவேர்னஸ் அப்படின்னா கரண்ட் அஃபேர்ல இருந்து 15 கொஸ்டின் 13 கொஸ்டின் வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். இப்போ உட்காந்து ஹிஸ்டரி, பாலிட்டி, ஜியோகிராஃபி, எக்கனாமி எதுவுமே படிக்க வேண்டாம். கரண்ட் அஃபேர் பிளஸ் அதுக்கு ரிலேட்டடான ஸ்டாட்டிக் ஜிகே படிச்சீங்கனாலே இதுல வந்து 20 கொஸ்டின் உங்களால கண்டிப்பா ஒரு 15 கொஸ்டினுக்கு மேல அட்டன் பண்ண முடியும். அதுக்கப்புறம் சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் ப்ரீவியஸ் இயர்ல கேட்ட ஹிஸ்டரி, பாலிட்டி, ஜியோகிராஃபி ரிவிஷன் பண்ணாலே போதுமானது. சோ இப்போ இந்த ஃபைனல் பேட்சுக்குள்ள கொண்டு போகக்கூடிய பேட்ச்ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ரீசனிங்கும் கரண்ட் அஃபேரும் கம்ப்ளீட் பண்ற மாதிரி இருக்கும். இது கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டு வரும்போது அப்படியே மேக்ஸும் கரண்ட் அஃபேரும் கம்ப்ளீட் பண்ற மாதிரி இருக்கும். அடுத்து சயின்ஸும் கரண்ட் அஃபேரும் கம்ப்ளீட் பண்ற மாதிரி இருக்கும். கரெக்டா 3 மந்த்ஸுக்குள்ள இதை கம்ப்ளீட் பண்ணிட்டு நீங்க ஃபுல் டெஸ்டும் எடுக்கிற மாதிரி பிளான் வந்து கொடுத்துருப்போம். இது எல்லாமே ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இப்ப எஸ்எஸ்சி செலெக்ஷன் போஸ்ட்டுக்கு சிலபஸ் பாத்தீங்க அப்படின்னா இங்கிலீஷ், மேக்ஸ், ரீசனிங், சயின்ஸ், ஜென்ரல் அவேர்னஸ் இதுதான் சிலபஸ். ஜென்ரல் அவேர்னஸ்க்குள்ளேயே உங்களுக்கு சயின்ஸ் கொஸ்டினும் கேட்டுருவாங்க. அதுக்கப்புறம் கரண்ட் அஃபேர் கொஸ்டின்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா ஜென்ரல் அவேர்னஸ்லேயே வந்துடும். இப்போ நீங்க டிகிரி லெவல் அப்ளை பண்ணிருக்கீங்க அப்படின்னா சிஜிஎலோட சிலபஸ் லெவலுக்கு நீங்க படிக்கணும் செலெக்ஷன் போஸ்ட். அதே 12th லெவல் செலெக்ஷன் போஸ்ட் அப்ளை பண்ணிருக்கீங்க அப்படின்னா நீங்க சிஹெச்எஸ்எல் லெவல் சிலபஸ் வந்து படிக்கணும். ஓகே, அதே இது 10th லெவல் அப்ளை பண்ணிருக்கீங்க அப்படின்னா எஸ்எஸ்சி ஜிடியோட லெவல் பேப்பர் இல்லைன்னா எம்டிஎஸோட லெவல்ல இருக்கக்கூடிய மேக்ஸ், ரீசனிங், இங்கிலீஷ் இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே நீங்க வந்து படிக்கிற மாதிரி இருக்கும். ஜென்ரல் அவேர்னஸ் கொஸ்டின்ஸ் எல்லாமே படிக்கிற மாதிரி இருக்கும். சோ நீங்க எந்த பேட்ச்ல இருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு வீக்லி பிளான் வந்து கொடுத்துருப்போம். ஓகே, ஆல் இன் ஒன் கோர்ஸ்லயே உங்களுக்கு செப்பரேட்டா அந்த பேட்சஸ் வந்து கொடுத்துருவோம். ஓகே, சோ ஆல் இன் ஒன் கோர்ஸோட ஃபீஸ் வந்து நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நம்ம ஆப்ல வந்து 2500 ஃபீஸ் இருக்கும். ஓகே, ஆஃபர்ல ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 1899 பே பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டி இருக்கும். ஓகே, யாரு லைஃப் டைம் வேலிடிட்டி சூஸ் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எனக்கு இப்பதான் 18 இயர்ஸ் ஆகுது, 20 இயர்ஸ் ஆகுது, இந்த ஒரு எக்ஸாம் மட்டும் இல்ல அடுத்தடுத்து வரக்கூடிய எல்லா எக்ஸாம்ஸும் நான் ட்ரை பண்ண போறேன். குரூப் டில உள்ள போனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா வரக்கூடிய டிபார்ட்மெண்டல் எக்ஸாம், எல்டிசி எக்ஸாம், ஜிடிசி எக்ஸாம்ஸ் எல்லாமே நான் ட்ரை பண்ண போறேன். ஒன்ஸ் குரூப் டியா உள்ள போயிட்டாலோ இல்ல என்டிபிசி 12th லெவல்ல உள்ள போயிட்டேன் அப்படின்னா அடுத்து எஸ்எஸ்சில இருக்கக்கூடிய சிஹெச்எஸ்எல், சிஜிஎல் எக்ஸாம்ஸும் ட்ரை பண்ண போறேன். எல்லா சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமும் ட்ரை பண்ண போறேங்கிற ஸ்டூடெண்ட் லைஃப் டைம் வேலிடிட்டில நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம், ஜாயின் பண்ணிக்கலாம். ஏன்னா இதுல வந்து வெறுமனே ஒரு எக்ஸாமுக்கு மட்டும் கிளாஸஸ் கொடுத்திருக்க மாட்டோம். ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல எல்லா எக்ஸாமுக்குமான கிளாஸஸ் தனித்தனி பேட்சஸா கொடுத்துட்டு அதுல வீக்லி பிளான் கொடுத்து வீக்லி டெஸ்ட் தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல கொடுத்துருவோம்.
அதே இது ஆல் இன் ஒன் கோர்ஸ் எனக்கு 1 இயர் வேலிடிட்டி மட்டும் போதுங்கிற ஸ்டூடெண்ட் 1499 பே பண்ண வேண்டாம், 1399 பே பண்ணி நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். அடுத்து இருக்கக்கூடிய கோர்ஸ் எதுனா கரண்ட் அஃபேருக்கான PDF கோர்ஸ். இதுல முன்னாடி கரண்ட் அஃபேருக்கு PDF மட்டும் உங்களுக்கு கொடுத்துட்டு இருந்தோம். இப்ப கரண்ட் அஃபேருக்கான PDF பிளஸ் கரண்ட் அஃபேருக்கான டெஸ்ட் பாத்தீங்கன்னா டெய்லி டெஸ்ட், வீக்லி டெஸ்ட், மந்த்லி டெஸ்ட்னு கரண்ட் அஃபேருக்கு கொடுத்துருவோம். எல்லா நியூஸ் பேப்பரையும் உட்காந்து நீங்க ரெஃபர் பண்ண வேண்டாம். ஒரே இடத்துல உங்களுக்கு எல்லா கரண்ட் அஃபேரும் கிடைக்கிற மாதிரி ப்ரொவைட் பண்ணிடுவோம். அதை டெய்லி பேசிஸ்ல படிச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸி. இப்போ பேங்கிங் ஸ்டூடெண்ட்லாம் இருக்கீங்க அப்படின்னா கரண்ட் அஃபேருக்கு வேற எந்த சோர்ஸ் எதுவுமே நீங்க தேட வேண்டாம். இதுல இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேரை மட்டும் நீங்க படிச்சாலே போதும். பேங்கிங் அவேர்னஸும் அந்த கரண்ட் அஃபேருக்கு கீழே கவர் பண்ணிடுவோம். ஓகே, ஃபீஸ் வந்து 799. லைஃப் டைம்ல ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் இன்னைக்கு 699 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். அதே கரண்ட் அஃபேருக்கு 1 இயருக்கு மட்டும் எனக்கு கரண்ட் அஃபேர் போதும், இன்னைக்கு நீங்க ஜாயின் பண்றீங்க அப்படின்னா 1/5/2026 இன்னைக்கு ஜாயின் பண்றீங்க அப்படின்னா 1/5/2027 வரைக்கும் உங்களுக்கு வேலிடிட்டி இருக்கும். 1 இயருக்கு ஜாயின் பண்றீங்க அப்படின்னா 499 மட்டும் பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். அதே 699 பே பண்ணீங்கன்னா உங்களுக்கு லைஃப் டைம் அக்சஸ் இருக்கும். இப்போ NTPC அண்டர் கிராஜுவேட்டுக்கு கடைசி 8 மாசத்தோட கரண்ட் அஃபேர் வேணுங்கிற ஸ்டூடெண்ட் 199 மட்டும் பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். குரூப் டிக்கான டெஸ்ட் பேட்ச், NTPCக்கான டெஸ்ட் பேட்ச், SSC GDக்கான டெஸ்ட் பேட்ச்னு எந்த டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ணாலும் 599 பே பண்ண வேண்டாம், 399 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ரயில்வே SSCக்கு எனக்கு புக் வேணும், ஸ்டடி மெட்டீரியல்ஸ் வேணும். இப்போ மேக்ஸ் எனக்கு தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல ஸ்டடி மெட்டீரியல்ஸ் வேணும். மேக்ஸ்ல இருக்க 15 டாபிக்கும் நான் பிராக்டிஸ் பண்ணணும். அதே மாதிரி SSCல இங்கிலீஷ்ல இருக்கக்கூடிய எல்லா டாபிக்குமே நான் வந்து பிராக்டிஸ் பண்ணணும். ரீசனிங்ல இருக்கக்கூடிய எல்லா டாபிக்கும் பிராக்டிஸ் பண்றதுக்கு எனக்கு புக் மாதிரி டாபிக் வைஸா PDF வேணுங்கிற ஸ்டூடெண்ட் 299 மட்டும் பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, நீங்க 999 பே பண்ண வேண்டாம், 299 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். இதுல PDF கொடுத்துருவோம், நீங்க பிரிண்ட் போட்டுனாலும் படிச்சுக்கலாம். அப்படி உங்க போனோட இன்டர்னல் ஸ்டோரேஜ்ல நீங்க வந்து சேவ் பண்ணிக்கலாம். மேக்ஸ் ரீசனிங்ல வீக்கா இருக்க ஸ்டூடெண்ட் மேக்ஸ் அண்ட் ரீசனிங்கான A to Z சீரீஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 1199 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். சயின்ஸ் அண்ட் ஜென்ரல் அவேர்னஸ், இப்போ குரூப் டிக்கு பேங்கிங் படிக்கிற ஸ்டூடெண்ட் வந்து அப்ளை பண்ணிருப்பீங்க. அப்போ பேங்கிங்ல உங்களுக்கு சயின்ஸும் ஜென்ரல் அவேர்னஸும் வந்திருக்காது, ஹிஸ்டரி, பாலிட்டி, ஜியோகிராஃபி வந்திருக்காது. நான் மேக்ஸ் ரீசனிங் நல்லா பண்ணிடுவேன், எனக்கு இந்த ஹிஸ்டரி, பாலிட்டி, ஜியோகிராஃபி, சயின்ஸ் இந்த டாபிக் எல்லாமே நான் ஸ்கோர் பண்ணணுங்கிற ஸ்டூடெண்ட் சயின்ஸ் அண்ட் ஜென்ரல் அவேர்னஸ்ல ஜாயின் பண்ணிக்கலாம். இன்னைக்கு ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 699 பே பண்ணீங்கன்னா உங்களுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டி இருக்கும். ஓகே, ஸோ 2ஆம் தேதி வரைக்கும் நாளைக்கு நைட்டு 12 o'clock கூட இந்த ஆஃபர் வந்து க்ளோஸ் பண்றோம். ஓகே, இப்போ நியூ பேட்சஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணதுனால தான் எக்ஸ்ட்ரா 2 days வந்து நம்ம வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்கோம். ஏன்னா ஒரே நாள்ல பாத்தீங்கன்னா 30ஆம் தேதி குரூப் டிக்கான பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணோம். அடுத்து இன்னைக்கு SSC செலக்ஷன் போஸ்டுக்கான பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். அதனாலதான் ஆஃபர் வந்து 2ஆம் தேதி வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்கோம். ஸோ ஆஃபர்ல ஜாயின் பண்றதுக்கு இதுதான் டீமோட வாட்ஸ்அப் நம்பர். இந்த நம்பரை லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு சேவ் பண்ணிட்டு குரூப் டிக்கு நீங்க பேட்ச் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் ஆல் இன் ஒன்னு மெசேஜ் பண்ணுங்க. SSCக்கு பேட்ச்னாலுமே நீங்க ஐ வாண்ட் ஆல் இன் ஒன்னு மெசேஜ் பண்ணுங்க. நீங்க மெசேஜ் பண்ணதும் டீம்ல இருந்து கான்டாக்ட் பண்ணிட்டு ஜிபே நம்பர் இல்ல அக்கௌண்ட் நம்பர் கொடுப்பாங்க. லைஃப் டைம் அப்படின்னா 1899 பே பண்ணுங்க. 1 இயர் வேலிடிட்டி அப்படின்னா 1399 பே பண்ணிட்டு பேமெண்டோட ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணீங்கன்னா பேக்எண்ட்ல இருந்து உங்களுக்கு அக்சஸ் கொடுத்துருவாங்க. NTPCக்கு மட்டும் கரண்ட் அஃபேர் வேணும் அப்படின்னா ஐ வாண்ட் NTPC CAன்னு மெசேஜ் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ இதுதான் SSC செலெக்ஷன் போஸ்ட்டுக்கான ஃபர்ஸ்ட் வீக்கோட பிளான். ஓகே, செலெக்ஷன் பேட்ச் பொறுத்த வரைக்கும் நீங்க என்ன படிக்கணும் அப்படின்னா இங்கிலீஷ், மேக்ஸ், ரீசனிங், ஜென்ரல் அவேர்னஸ் வந்து படிக்கணும். ஓகே, டே 1ல பாத்தீங்கன்னா இங்கிலீஷ்ல ஃபர்ஸ்ட் பேசிக்கான கிளாஸ், கிராமர் ரூல்ஸ் வந்து நீங்க படிக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ கிராமர் ரூல்ஸ்னா பாத்தீங்கன்னா இப்போ ஃபுல்லா உட்காந்து இப்போ நவுனு, ப்ரனவுனு அந்த மாதிரி படிக்காம கரெக்டா ஒரு 150 கிராமர் ரூல்ஸ் வந்து இருக்கும். அந்த ரூல்ஸை ஃபர்ஸ்ட் படிச்சிட்டீங்கனாலே நீங்க அந்த எரர் ஸ்பாட்டிங் கொஸ்டின்ஸ், மிஸ்பெல்ட் கொஸ்டின்ஸ் எல்லாமே ஈஸியா ஆன்சர் பண்ணிடலாம். இது தெரியாம இங்கிலீஷ்குள்ள உள்ள போக முடியாது. ரீசனிங்ல கோடிங், டிகோடிங் டாபிக் வந்து படிக்கிற மாதிரி இருக்கும். டே 2ல பாத்தீங்கன்னா இங்கிலீஷ்ல அகைன் கிராமர் ரூல்ஸ் வந்து படிக்கிற மாதிரி இருக்கும். அப்பதான் எரர் ஸ்பாட்டிங்ல ஏதாவது ஒரு கொஸ்டின்ஸ் வரும். இப்போ 2 வந்துச்சுன்னா 2 கூட வெர்போட ஃபர்ஸ்ட் ஃபார்ம் தான் வரும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஹேஸோ, ஹேவோ வருது அப்படின்னா அது கூட வெர்போட தேர்ட் ஃபார்ம் தான் வரும். ஸோ இந்த மாதிரி நிறைய ஷார்ட்கட் ரூல்ஸ் வந்து இருக்கு. ஸோ இந்த ரூல்ஸ் எல்லாமே படிச்சிட்டீங்க அப்படின்னா இங்கிலீஷ்ல நீங்க வந்து ஸ்ட்ராங் ஆகிடலாம். அடுத்து மேக்ஸ்ல வந்து டே 2ல வேதிக் மேக்ஸ் வந்து பாக்குற மாதிரி இருக்கும். இங்கிலீஷ்க்கு எப்படி கிராமர் ரூல்ஸ் வந்து பேசிக்கோ அதே மாதிரி மேக்ஸுக்கு பேசிக் வந்து பாத்தீங்கன்னா இந்த வேதிக் மேக்ஸ். இதுல வந்து மல்டிபிளிகேஷனுக்கான ஷார்ட்கட், 2x2 மல்டிபிளிகேஷன், 3x3 மல்டிபிளிகேஷன்,
ஸ்கொயர் பண்றது, கியூப் பண்றது, ஸ்கொயர் ரூட், கியூப் ரூட் இதுக்கான ஷார்ட்கட்ஸ் எல்லாமே சொல்லி கொடுத்திருப்போம். சோ இந்த பேசிக் கிளாஸ் எல்லாமே நீங்க கம்ப்ளீட் பண்ணணும். அடுத்து ரீசனிங் பாத்தீங்க அப்படின்னா கிளாசிபிகேஷன். டே 3ல பாத்தீங்கன்னா இங்கிலீஷ்ல மிஸ்பெல்ட் படிக்கிற மாதிரி இருக்கும். மேக்ஸ்ல சிம்பிளிபிகேஷன். டே 4ல ஜெனரல் அவேர்னஸ்ல இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் ஹிஸ்டரியில படிக்கிற மாதிரி இருக்கும். இங்கிலீஷ்ல எரர் ஸ்பாட்டிங் கொஸ்டின்ஸ் கிளாஸ் வந்து அட்டன் பண்ற மாதிரி இருக்கும். டே 5ல மேக்ஸ்ல நம்பர் சீரிஸ், இங்கிலீஷ்ல எரர் ஸ்பாட்டிங். டே 6ல பாத்தீங்கன்னா மேக்ஸ்ல அகைன் நம்பர் சீரிஸ், இங்கிலீஷ்ல பாத்தீங்க அப்படின்னா எரர் ஸ்பாட்டிங்கும், ஹிஸ்டரியில புத்திசம், ஜெயினிசம், வேதிக் பீரியட் வந்து படிக்கிற மாதிரி இருக்கும். இந்த 6 நாள் நீங்க படிச்சதை 7வது நாள் அதாவது வரக்கூடிய சனிக்கிழமை பாத்தீங்கன்னா நீங்க வீக்லி டெஸ்ட் 1 ஃபர்ஸ்ட் வாரத்துக்கான டெஸ்ட் வந்து எழுதுற மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் 6 நாள் நம்ம கொடுத்திருக்க சிலபஸ் எல்லாமே படிக்கணும். 7வது நாள் வந்து 6 நாள் படிச்சது எல்லாத்தையுமே ரிவிஷன் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் வீக்குக்கான டெஸ்ட் வந்து எழுதுற மாதிரி இருக்கும். இது வந்து செலக்ஷன் போஸ்டுக்கான ஃபர்ஸ்ட் வீக்கோட பிளான். கரெக்டா இந்த பிளானை ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா ஒரு 14 வீக்ஸ் இல்லனா ஒரு 10 to 12 வீக்ஸ் ஓகே. சோ 12 வீக்ஸுக்குள்ள சிலபஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். அடுத்து இருக்கக்கூடிய ஒரு 2 வாரம் இல்லனா ஒரு வாரம் வந்து டெஸ்ட் எடுத்து டெஸ்ட் அனலைஸ் பண்ணீங்கன்னா போதும். பெர்ஃபெக்ட்டா செலக்ஷன் போஸ்ட்டுக்கு வந்து ரெடி ஆகிரலாம். ஏன்னா இங்க வந்து 4 சப்ஜெக்ட் வந்து நீங்க முடிக்கிற மாதிரி இருக்கும். அதனால இப்பவே உங்களோட ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்க. சோ ஜூலை லாஸ்ட் வீக் அப்படின்னு அபிஷியலாவே சொல்லியிருக்காங்க. சோ ஜூலை லாஸ்ட் வீக் இல்லனா ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட் வீக்ல செலக்ஷன் போஸ்ட்டுக்கான எக்ஸாம் வந்து இருக்கும். அதே மாதிரி குரூப் டிக்கான எக்ஸாம் பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட் வீக்ல கன்ஃபார்மா இருக்கும். என்டிபிசி அண்டர் கிராஜுவேட் மே 7ல முடியும். அதுக்கு அடுத்து அண்டர் கிராஜுவேட் முடிஞ்சு ஒரு 1 மந்த்துக்குள்ள பாத்தீங்கன்னா குரூப் டி எக்ஸாம் கன்ஃபார்மா வச்சிருவாங்க. குரூப் டியோட இது வந்து ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். ஃபர்ஸ்ட் வீக்கோட பிளான் வந்து சொல்லிட்டேன். மத்த பேட்ச் எல்லாத்தையும் விட இதுக்கு முன்னாடி ஒரு 8 பேட்ச் வந்து குரூப் டிக்கு ஸ்டார்ட் பண்ணோம். அது எல்லாத்தையும் விட இதுல வந்து கொஞ்சம் டிஃபரெண்டா பிளான் வந்து ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கும். ஏன்னா அவங்கெல்லாம் நோட்டிபிகேஷன் வர்றதுக்கு முன்னாடி இல்ல எக்ஸாமுக்கு நிறைய டைம் இருக்கும் போதே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதனால அந்த பேட்ச் வந்து கொஞ்சம் ஸ்லோவா கொண்டு போனோம். இந்த பேட்ச் வந்து கொஞ்சம் ஸ்பீடா படிச்சா மட்டும்தான் நாம என்ன பண்ண முடியும்னா ஆகஸ்டுக்குள்ள பெர்ஃபெக்ட்டா ரெடி ஆக முடியும். அதனால கொஞ்சம் ஸ்மார்ட்டா என்ன பண்ண போறோம்னா குரூப் டில ஃபர்ஸ்ட் ரீசனிங் வந்து கம்ப்ளீட் பண்ண போறோம். ஏன்னா இதுதான் இருக்கிறதுல ஈஸியான டாபிக். நீங்க வந்து ரொம்பலாம் கான்செப்ட் யோசிச்சு ஆன்சர் பண்ணணும்னு அவசியம் இல்ல. ரீசனிங்ல உங்களுக்கு வெயிட்டேஜ் பாத்தீங்கன்னா 30 மார்க் இருக்கு. அதனால ஃபர்ஸ்ட் ரீசனிங்க முடிச்சிருங்க. அதே இது இப்ப நீங்க சிசிஏ கேண்டிடேட்னு வச்சுக்கோங்களேன். ரீசனிங்ல தரோவா படிச்சு இந்த 30 மார்க் எடுத்துட்டு பிளஸ் கரண்ட் அஃபேர் நல்லா படிச்சுட்டு கரண்ட் அஃபேர் ஓரளவுக்கு ஒரு 10 மார்க் 12 மார்க் ஸ்கோர் பண்ற மாதிரி படிச்சிட்டீங்கன்னா அதுக்கடுத்து மேக்ஸ்ல வந்து இந்த சிம்பிளிபிகேஷன் சின்ன சின்ன அரித்மெட்டிக் டாபிக் அட்வான்ஸ் மேக்ஸை நீங்க தொடாமலே என்ன பண்ணிடலாம் மேக்ஸ்லயும் ஸ்கோர் பண்ணிடலாம். ஏன்னா ஓப்பன்ல வரக்கூடிய ஸ்டூடெண்ட்டுக்கு நீங்க ஒரு 85 வந்து எய்ம் பண்ணுங்க. இப்ப சிசிஏ கேண்டிடேட் நான் படிக்கவே இல்லைங்கிற ஸ்டூடெண்ட் செலக்டடா நீங்க படிச்சா கூட ஈஸியா உள்ள போயிடலாம். ஏன்னா மத்த எல்லாரையும் விட உங்களுக்கு கட் ஆஃப் வந்து கம்மியா தான் இருக்கும். ஒரு 50 மார்க்லாம் சிசிஏ கேண்டிடேட் எடுக்கிறீங்க 50 55 எல்லாம் எடுத்துறீங்க அப்படின்னா ஈஸியா உள்ள போயிடலாம். 50 55 எடுக்கிறதெல்லாம் ஈஸி தான். ஏன்னா ரீசனிங்ல 30 கொஸ்டினுமே ஈஸியா தான் கேட்பாங்க. போன டைம் வரைக்கும் உள்ள பேப்பர்ல பாத்தீங்கன்னா ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டும் 30 கொஸ்டின் ரீசனிங்ல அட்டன் பண்ணிட்டாங்க. டாப்பரும் 30 கொஸ்டின் அட்டன் பண்ணிட்டாங்க. அந்த அளவுக்கு ஈஸியா தான் இருந்திருக்கு ரீசனிங் வந்து. ஏன்னா இதுல ஃபிகர் வச்சு கொஸ்டின்ஸ் வரும். சின்னதா யோசிச்சாலே பாத்தீங்கன்னா இந்த கோடிங் டிகோடிங் எல்லாமே நீங்க வந்து ஆன்சர் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபிகர் வச்ச டாபிக் எல்லாம் முடிக்கணும். மிரர் இமேஜ், வாட்டர் இமேஜ். இந்த பிளான்ல பாத்தீங்கன்னா நீங்க கரண்ட் அஃபேர் வந்து கம்ப்ளீட் பண்ற மாதிரி இருக்கும். குரூப் டி பொறுத்த வரைக்கும் ஜனவரியில இருந்து நீங்க எது வரை படிக்கணும்னா ஜூலை வரைக்கும் இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர். ஜனவரி 2026ல இருந்து ஜூலை 2026 வரைக்கும் இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர். அதனால எல்லாம் முடிச்சுட்டு கடைசி உட்கார்ந்து கரண்ட் அஃபேரை ரிவிஷன் பண்ண முடியாது. அதனாலதான் பிளான் ஸ்டார்ட் பண்ணக்கூடிய டே 1லயே உங்களுக்கு கரண்ட் அஃபேர் வந்து கொடுத்துருக்கோம். டே 2ல ஃபிகர் கம்ப்ளீஷன், அடுத்து ஜனவரி 6 to 10 வரைக்கும் இருக்க கரண்ட் அஃபேர். டே 3ல எம்பெடட் ஃபிகர், அதுக்கப்புறம் அந்த கரண்ட் அஃபேர். டே 4ல கிளாசிபிகேஷன், டே 5ல ஃபிகர் கவுண்டிங், டே 6லயும் ஃபிகர் கவுண்டிங், மேக்ஸ்ல வேதிக் மேக்ஸ். டே 7ல பாத்தீங்கன்னா 1ல இருந்து 6 வரைக்கும் என்ன படிச்சீங்களோ அது எல்லாத்தையுமே ரிவிஷன் பண்ணிட்டு வீக்லி டெஸ்ட் வந்து எழுதுற மாதிரி இருக்கும். இதுதான் குரூப் டிக்கான பேட்ச். ஓகேவா? சோ இந்த பேட்ச் வந்து ஃபைனல் பேட்ச் வந்து ஏற்கனவே 10 ஏப்ரல்ல நாம வந்து ஸ்டார்ட் பண்ணோம். இந்த பேட்சுக்குள்ளதான் பாத்தீங்கன்னா இப்போ உள்ள நியூ பேட்சும் நம்ம கொண்டு போக போறோம். சோ ஃபைனலா பாத்தீங்கன்னா 2 பேருமே ஒரே மாதிரி முடிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஓகே, ஃபைனல் பேட்ச்ல இப்போ நியூவா வரக்கூடிய ஸ்டூடெண்ட்டும் ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட் 2 பேருமே பாத்தீங்கன்னா ஒரே டைம்ல நீங்க வந்து பிளானை முடிக்கிற மாதிரி தான் உங்களுக்கு பிளான் வந்து கொடுத்துருப்போம். ஓகே, கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க. சோ இப்ப இருக்கக்கூடிய இந்த 90 டேஸையும் மிஸ் பண்ணிடாதீங்க. குரூப் டிங்கிறது சிங்கிள் எக்ஸாம் தான். ஈஸியா எழுதிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் ஒரு பிஇடி தான் இருக்கும். சிசிஏ கேண்டிடேட்டா இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைச்சிருக்க வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க. மற்ற எல்லாரும் போடக்கூடிய அந்த எஃபர்ட்ல ஓரளவுக்கு போட்டீங்கனாலே சிசிஏ கேண்டிடேட் வந்து என்ன பண்ணிடலாம், ஈஸியா உள்ள போயிடலாம். ஓகே,
ஸோ எல்லாமே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. பிளானும் எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. 2 பேட்சுக்கான பிளானும் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஸோ கரெக்ட்டா ஃபாலோ பண்ணுங்க. இந்த பிளானுக்கான கிளாஸஸ் எல்லாமே குடுத்துருவோம். எந்த டைம்னாலும் நீங்க வந்து கிளாஸஸ் பார்த்துக்கலாம். ரெக்கார்டட் கிளாஸஸா குடுத்துருப்போம். தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல கிளாஸஸ் இருக்கும். செலக்ஷன் போஸ்ட் மட்டும் பார்த்தீங்கன்னா, நீங்க இங்கிலீஷ்ல தான் எக்ஸாம் அட்டெண்ட் பண்ண முடியும். குரூப் டி பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க தமிழ், இங்கிலீஷ் 2லயுமே எக்ஸாம் வந்து அட்டெண்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? அதே மாதிரி மெட்டீரியல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா, தமிழ் மீடியம் தனியா மெட்டீரியல்ஸ், இங்கிலீஷ் மீடியம் தனியா மெட்டீரியல்ஸ் குடுத்துருப்போம். அப்போ வீக்லி டெஸ்ட் எப்படி கண்டக்ட் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆப்புக்குள்ள தான் உங்களுக்கு வீக்லி டெஸ்ட் வந்து நடக்கும். ஸோ நம்ம ஆப்புக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ரியல் எக்ஸாம் இன்டர்ஃபேஸ்ல டெஸ்ட் வந்து குடுத்துருவோம். வீக்லி டெஸ்ட் எப்படி இருக்கும்னா, இதுதான் ஃபர்ஸ்ட் வீக்குக்கான டெஸ்ட். இதுல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு டோட்டலா 30 கொஸ்டின் குடுத்துருப்போம். ஓகே. எடுத்த உடனேயுமே 100 கொஸ்டின், 200 கொஸ்டின்லாம் குடுத்தோம் அப்படின்னா, ஸ்டார்ட் பண்ணக்கூடிய பிகினரால என்ன பண்ண முடியாதுன்னா, அவ்வளோ இது அட்டெண்ட் பண்ண முடியாது. அதனால வீக்லி டெஸ்ட்ல பார்த்தீங்கன்னா, ஒரு 30 கொஸ்டின் குடுத்துருப்போம். குடுத்துருக்கக்கூடிய அந்த 5, 6 டாபிக் உள்ள தான் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வரும். இங்க சைட்ல செக் லிஸ்ட் இருக்கு பாருங்க. இத கிளிக் பண்ணீங்கனாலே நீங்க வந்து லாங்குவேஜ் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். சேம் கொஸ்டின் தான் 2 பேருக்கும். இங்கிலீஷ் மீடியம்க்கு இங்கிலீஷ்ல குடுத்துருப்போம். தமிழ் மீடியம்க்கு தமிழ்ல குடுத்துருப்போம். ஸோ எந்த டைம்னாலும் நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம், கொஸ்டினோட லாங்குவேஜ் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட்டே நீங்க டெஸ்ட் அட்டெண்ட் பண்ணி பழகிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு அந்த டெஸ்ட்ட பத்தின பயம் இருக்காது. ஏன்னா நீங்க எழுத போறது வந்து ஆன்லைன் டெஸ்ட். அதனால தான் பார்த்தீங்கன்னா, படிக்க ஆரம்பிக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் நாள்ல இருந்தே உங்களுக்கு வந்து டெஸ்ட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இப்போ வீக்லி பிளான் 1ல வந்து உங்களுக்கு ஃபிகர் கவுண்டிங், ஃபிகர் கம்ப்ளீஷன், மிரர் இமேஜ் வந்ததுனால அந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே வருது. ஓகேவா? ஸோ அந்த ஃபிகர் கம்ப்ளீஷன் எல்லாமே வந்ததுனால அந்த டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து குடுத்துருக்கோம். அதே இப்போ வீக்லி பிளான் 2லாம் போகும்போது உங்களுக்கு டாபிக்ஸ் எல்லாமே மாறும். நம்பர் சீரிஸ் எல்லாமே குடுத்திருந்தோம் இல்லையா? ஸோ அதனால அதுல இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு வந்திருக்கு. ஓகே. ஸோ கரெக்ட்டா ஃபாலோ பண்ணுங்க. அப்படியே கூடவே சேர்ந்து படிச்சுட்டு வந்துட்டீங்க அப்படின்னா, குரூப் டிக்கும் ரெடி ஆகிரலாம். எஸ்எஸ்சி செலக்ஷன் போஸ்ட்டுக்கும் நீங்க ரெடி ஆகிரலாம். ஸோ ஆஃபர்ல ஜாயின் பண்றதுக்கு இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க. நான் சொன்ன மாதிரி பேட்ச்ல ஜாயின் பண்ற ஸ்டூடண்ட் ஐ வாண்ட் ஆல் இன் ஒன்னு மெசேஜ் பண்ணுங்க. கரண்ட் அஃபேர்னா ஐ வாண்ட் சிஏன்னு மெசேஜ் பண்ணுங்க. குரூப் டிக்கு டெஸ்ட் பேட்ச் வேணும்னா ஐ வாண்ட் குரூப் டி டெஸ்ட்ன்னு மெசேஜ் பண்ணுங்க. என்டிபிசி டெஸ்ட்னா ஐ வாண்ட் என்டிபிசி டெஸ்ட்ன்னு மெசேஜ் பண்ணுங்க. லக்ஷ்மி மேக்ஸோட டெலிகிராம் சேனல் அண்ட் குரூப்லயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லயும் லக்ஷ்மி மேக்ஸ ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸும் ரயில்வே எஸ்எஸ்சி அப்ளை பண்ணிருக்காங்க. குரூப் டிக்கு எங்க இருந்து படிக்கணும்னு தெரியாம இருக்காங்க. செலக்ஷன் போஸ்ட், எஸ்எஸ்சி, சிஜிஎல், சிஹெச்எஸ்எல்க்கு எங்க இருந்து படிக்கணும்னு தெரியாம இருக்கிறாங்கன்னா, நம்ம ஆப்ல இருக்கக்கூடிய ஆல் இன் ஒன் கோர்ஸ் பத்தின இன்ஃபர்மேஷனை அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. திருப்பியும் நெக்ஸ்ட் கிளாஸ்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.